தமிழக அரசு போலீசாரை முடுக்கிவிட்டு கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். கவர்னர் சி.வி. ராதாகிருஷ்ணன் பேட்டி. கள்ளக்குறிச்சி விஷசாராய விவகாரத்தில் ஜிப்மரில் அனுமதிக்கப்பட்ட 19 பேரில் 3 உயிரிழப்பு. நீட் தேர்வுக்கு விலக்கு அளிக்க கோரும் தீர்மானத்தை இந்திய குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வலியுறுத்தல். தமிழக அரசு போலீசாரை முடுக்கிவிட்டு கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், சில நேரங்களில் தமிழக போலீசார் சமூக சிந்தனையை மறந்து விடுகிறார்கள், மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நேர்மையாக செயல்பட வேண்டும் எனவும் புதுச்சேரி கவர்னர் சி.வி. ராதாகிருஷ்ணன் விமர்சனம் செய்துள்ளார். மேற்கு வங்க மாநில உதய நாள் கொண்டாட்டம் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் சி.வி. ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டார். உதய நாள் கொண்டாட்டத்தில் பங்கேற்ற மேற்கு வங்க மாநில கலைஞர்களின் அம்மாநில கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் கண்கவர் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த துணைநிலை ஆளுநர் சி.வி. ராதாகிருஷ்ணன், தமிழகத்தில் ஏற்பட்ட விஷசாராய மரணம் என்பது காவல்துறையினர் சில நேரங்களில் சமூக சிந்தனையை மறந்து விடுகிறார்கள், இதுதான் அடிப்படை காரணம் என்று குற்றம் சாட்டினார். இந்த விவகாரத்தில் ஒருவருக்கு ஒருவர் குற்றம் சாட்டிக் கொள்வதை விட மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் காவல்துறையினர் நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். விஷசாராயம் குடிப்பவர்கள் தமக்கென்று ஒரு குடும்பம் இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று கூறிய அவர், தற்போது ஏழை எளிய மக்கள் தான் பலியாகி இருக்கிறார்கள், கள்ள சாராயத்தை முழுவதுமாக ஒழிக்க வேண்டும் என்றால் கள்ள சாராயத்தை காய்ச்சுபவர்கள் மீது அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழகம் புதுச்சேரியில் பூரண மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் முதல்வர் மற்றும் எனது தனிப்பட்ட எண்ணமும். ஆனால் தனிப்பட்ட கொள்கைகளை எல்லாம் அமல்படுத்த முடியும் என்று நினைக்கவில்லை. கள்ள சாராய மரணம் இனிமேல் நிகழாமல் இருக்க வேண்டும் என்றால் தமிழக அரசு காவல்துறையை முடுக்கிவிட்டு கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கள்ளக்குறிச்சியில் கள்ளசாராயம் அருந்தியதில் 30க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 19 பேரில் 3 பேர் உயிரிழந்தனர். தமிழகத்தின் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தியதாக 30 நபர்கள் உயிரிழந்துள்ளனர். மேலும் 30க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடுமையான தலைவலி, வாந்தி, மயக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்பட்ட நிலையில் பலர் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இதில் கள்ளச்சாராயம் குடித்த சுரேஷ், பிரவீன், சேகர், மகேஷ், ஜெகதீஷ் ஆகிய 5 பேர் உயிரிழந்த நிலையில் 30க்கும் மேற்பட்டோர் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை மற்றும் சேலம் உள்ளிட்ட பல்வேறு தனியார் மருத்துவமனையில் தொடர்ந்து அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் விஷசாராயம் அருந்திய 19 நபர்கள் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு உயர் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். அதன்படி திருமாவளவன், கிருஷ்ணமூர்த்தி, ஏசுதாஸ், மகேஷ், மணி, முருகன், இந்திரா, பெரியசாமி, பரமசிவம், மாயக்கண்ணன், கண்ணன், திருநங்கை வந்தனா, பாலு, மோகன், சின்னசாமி, சிவராமன், சாரதா, சத்யா, ராமநாதன் ஆகிய 19 பேர் அனுமதிக்கப்பட்ட நிலையில் 58 வயதுடைய மணி, 62 வயதான கிருஷ்ணமூர்த்தி, 48 வயதான இந்திரா ஆகியோர் சிகிச்சை பலன் இல்லாமல் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். இறந்தவர்களின் உடலை பார்த்து அவரது குடும்பத்தினர் கதறி அழுதது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது 16 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நீட் தேர்வுக்கு விலக்கு அளிக்க கோரும் தீர்மானத்தை சட்டமன்றத்தில் இயற்றி இந்திய குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வேண்டும் என்று சட்டப்பேரவையில் முதல்வரை சந்தித்து எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கோரிக்கை மனு அளித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமியை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் சந்தித்து கோரிக்கை மனுவை அளித்தனர். அந்த மனுவில் நீட் தேர்வில் உள்ள ஆபத்துக்களை முதலில் உணர்ந்து முதலில் பிரச்சாரம் செய்த இயக்கத்தின் தலைவர், தமிழ்நாடு திராவிட மாடல் அரசின் முதல்வர் மு.க. ஸ்டாலின் நீட் தேர்வின் அடிப்படையில் மருத்துவ படிப்புகளுக்கான சேர்க்கை மேற்கொள்வதில் ஏற்படும் தாக்கங்களை ஆராய ஓய்வு பெற்ற நீதியரசர் ஏ.கே. ராஜன் தலைமையில் உயர்நிலை குழுவினை அமைத்து அக்குழு வழங்கிய அறிக்கையை 7 மொழிகளில் வெளியிட்டார். மேலும் நீட் தேர்வு ஏழைகளுக்கும் சமூக நீதிக்கும் எதிரானது என்பதை அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் பிற மாநில அரசுகளுக்கும் அந்த அறிக்கை அனுப்பி வைக்கப்பட்டது. அரசியலமைப்பு சட்டத்தின் ஒவ்வொரு பத்தியும் சமூக நீதியையும் சமத்துவத்தையும் பரிந்துரைக்கிறது. ஆனால் இந்த நீட் தேர்வு அதற்கு நேரெதிராக இருக்கிறது. இந்தியா என்பது ஒற்றை தேசம் கிடையாது, அது பல்வேறு தேசிய இனங்கள் வாழும் மாநிலங்களின் தொகுப்பு. பல்வேறு தேசிய இனங்களின் மாணவர்களின் திறனை ஆராய ஒற்றை தேர்வு என்பது ஏற்புடையதில்லை என்று எங்கள் கழக தலைவர் வழியில் நாங்களும் புதுச்சேரி சட்டமன்றத்தில் நீட் தேர்வில் இருந்து புதுச்சேரிக்கு விலக்கு கோரி தீர்மானம் இயற்ற தொடர்ந்து வலியுறுத்தினோம். ஆனால் தங்கள் அரசு அதற்கு முன்வரவில்லை. பழைய கல்விக் கொள்கையைத்தான் தாங்கிக் கொண்டு இருக்க வேண்டுமா, காலத்துக்கு ஏற்றாற்போல் புதிய கல்விக் கொள்கை வேண்டாமா என்று நீங்கள் கேள்வி கேட்கலாம். கண்டிப்பாக மாற வேண்டும். நிறுவனங்களின் நலனிற்கானதாக இல்லாமல் நம் மாணவர்களின் நலனுக்காக கல்விக் கொள்கை இருக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் எண்ணம். அதன் அடிப்படையில் தான் ஓய்வு பெற்ற நீதியரசர் ஏ.கே. ராஜன் அளித்த அறிக்கையில் உள்ள
பரிந்துரைகளின் அடிப்படையில் நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்க கோரும் மசோதா தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு நீண்ட காலமாதத்திற்கு பின்பு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக தற்போது காத்திருக்கிறது. இதனிடையே நடந்து முடிந்த மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வில் முறைகேடு நடைபெற்றது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது நீட் தேர்வில் தவறு நடந்தால் மத்திய அரசும் தேசிய தேர்வு முகமையும் ஒப்புக்கொள்ள வேண்டும் என உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியது. மேலும் நீட் தேர்வு விவகாரத்தில் 0.001% யாராவது அலட்சியமாக இருந்தாலும் அதை முழுமையாக ஆராய வேண்டும். ஒரு தனிநபர் ஒட்டுமொத்த அமைப்புக்கும் ஆபத்தானவராக மாறி இருக்கக்கூடிய சூழலை யோசித்து பார்க்க வேண்டியிருக்கிறது என கூறியதுடன் நீட் முறைகேடு வழக்கில் மத்திய அரசு தேசிய தேர்வு முகமை 2 வாரத்தில் பதிலளிக்க வேண்டும் என நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஆகவே முதல்வர் மாணவர் சமுதாய எழுச்சி பெற புதுச்சேரி மாநிலத்திற்கு நீட் தேர்விலிருந்து விலக்களிக்க கோரும் தீர்மானத்தை சட்டமன்றத்தில் இயற்றி அதனை இந்திய குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வேண்டும் என புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கின்றோம் என்றார். புதுச்சேரியில் மின்கட்டண உயர்வை கண்டித்து தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் திடீரென வீடுகளுக்கான மின் கட்டணம் 45 பைசா முதல் 75 பைசா வரை உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்கு பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் இன்று உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்பப் பெற வலியுறுத்தியும் மின்துறையை தனியாருக்கு தாரை வார்க்கும் அரசை கண்டித்தும் மின்துறை தலைமை அலுவலகத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அவர்கள் மத்திய மாநில அரசை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பினர். இதனையடுத்து ஒதியஞ்சாலை போலீசார் அவர்களை கைது செய்தனர். மடுகரை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் அடிப்படை வசதிகள் இல்லாததால் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்து வருகிறது. இதுகுறித்து சட்டமன்ற உறுப்பினரிடம் முறையிட்டும் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளாததால் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதியில் உள்ள மடுகரை கிராம ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் புதுவை மற்றும் தமிழக பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் பலர் தாங்கள் நிலத்தில் விளைந்த நெற்பயிர்களை அறுவடை செய்து மடுகரை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விற்பனை செய்திட வருகின்றனர். இதில் வியாபாரிகள் பங்கேற்று நெல் ரகத்திற்கு ஏற்ப 800 முதல் 1500 ரூபாய் வரை நெல் மூட்டைக்கு விலை கொடுத்து கொள்முதல் செய்து கொள்வார்கள். இந்நிலையில் கடந்த சில தினங்களாக இப்பகுதியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக விவசாயிகள் தாங்கள் அறுவடை செய்து கொண்டு வரப்பட்ட நெல் மூட்டைகளை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு கொண்டு வந்தால் இங்கு உள்ள கூடத்தில் கூடாரம் சரிவர இல்லாததாலும் போதிய இடவசதி இல்லாததாலும் வாகனங்கள் செல்லும் சாலையில் நெல்லை சேமித்துக் கொள்ளும் நிலையில் உள்ளனர். அவ்வப்போது பெய்து வரும் மழையினால் நெற்பயிர்கள் நனைந்து சேதமடைந்துள்ளது. இதனால் கொள்முதல் செய்ய வரும் வியாபாரிகள் மழையில் நனைந்த காரணத்தினால் நெல் மூட்டைகளை குறைவான விலைக்கு கேட்பதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். தரமான கூடாரம், நெல் மூட்டைகள் வைப்பதற்கு இடவசதி, நெல்லை மூட்டையில் பிடிப்பதற்கான கோணிப்பைகள் உள்ளிட்டவைகள் பற்றாக்குறையாக உள்ளது குறித்து பலமுறை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராஜவேலுவுடன் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை இல்லை என்றும் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் இவ்விவகாரத்தில் புதுவை முதல்வர் மற்றும் துணைநிலை ஆளுநர் ஆகியோர் உடனடியாக தலையிட்டு விவசாயிகளின் அடிப்படை வசதிகளை செய்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளனர். பாகூர் அருள்மிகு வேதாம்பிகை சமேத ஸ்ரீ மூலநாத சுவாமி ஆலய தேரோட்ட விழாவில் கவர்னர், முதல்வர் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தனர். பாகூர் அருள்மிகு வேதாம்பிகை சமேத ஸ்ரீ மூலநாத சுவாமி ஆலய பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு தேரோட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக துணைநிலை ஆளுநர் ராதாகிருஷ்ணன், முதலமைச்சர் ரங்கசாமி, பாகூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து தொடக்கி வைத்தனர். தொடர்ந்து ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்தனர். அவர்களுக்கு ஆலய நிர்வாக குழு சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை வட்டாட்சியர் மற்றும் நிர்வாக அதிகாரி கோபாலகிருஷ்ணன், செயல் அலுவலர் பாலமுருகன், சங்கர நாராயணன் குருக்கள், பாபு என்கின்ற லட்சுமி நாராயண குருக்கள், ஆலய பணியாளர்கள் மற்றும் பாகூர் கிராமவாசிகள் செய்திருந்தனர். புதுச்சேரி வள்ளல் சின்ன சுப்ராய பிள்ளையின் 149வது நினைவு தின அனுசரிப்பு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. சுப்ராய பிள்ளை சத்திரத்தில் அமைந்துள்ள அவரது நினைவிடத்தில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையில் அனுசரிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்வில் ஏழை எளிய மக்களுக்கு புத்தாடைகள் மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் புதுச்சேரி உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல், புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, அருட்தந்தை ஜான் கென்னடி மற்றும் நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் பழனிராஜா, நமச்சிவாயம் மற்றும் நகராட்சி அதிகாரிகளும் உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்களான குணசேகரன், கோவிந்தராஜ், ராமதாஸ், தக்ஷணாமூர்த்தி, சதாசிவம், அபு, கோபி, சசி, சக்திவேல், ஜோதிகுமார், சிவராமன், வித்யாபதி, அலெக்ஸ்,
சதீஷ் அருண், லிகோரியன், காமராஜ், ஹரிராஜ், ராமு, கணேசன், சூர்யா மற்றும் பலர் கலந்து கொண்டனர். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு சீருடை மற்றும் சீருடை தைப்பதற்கான பணத்தை சட்டமன்ற உறுப்பினர் நேரு வழங்கினார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்தசாலை அரசு ஆரம்ப பள்ளி மற்றும் ராஜா நகர் அரசு ஆரம்ப பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு இன்று சீருடை மற்றும் சீருடை தைப்பதற்கான பணம், பாடப்புத்தகங்கள் வழங்கும் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு சீருடை மற்றும் பாடப்புத்தகங்கள் வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள், அப்பகுதிகளை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். காரைக்கால் அம்மையார் திருக்கல்யாண வைபவத்தில் பக்தர்கள் தங்கள் தலையிலேயே அச்சதையை போட்டுக்கொண்டு காரைக்கால் அம்மையாரை வழிபட்டனர். 63 நாயன்மார்களில் ஒருவரான காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை வரலாற்றை நினைவு கூறும் விதமாக காரைக்காலில் ஆண்டுதோறும் மாங்கனி திருவிழா விமர்சையாக நடத்தப்பட்டு வருகிறது. புகழ்பெற்ற மாங்கனி திருவிழா நேற்று மாலை விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது. முதல் நிகழ்ச்சியாக மாப்பிள்ளை அழைப்பு நேற்று இரவு நடைபெற்றது. இதையடுத்து இன்று காலை 11 மணிக்கு காரைக்கால் அம்மையார் என்றழைக்கப்படும் புனிதவதியாருக்கு பரமதத்த செட்டியாருக்கும் திருக்கல்யாணம் நடைபெற்றது. முன்னதாக வைதிக முறைப்படி வேத மந்திரங்கள் முழங்க யாக பூஜைகள் செய்து திருமண சடங்குகள் நடைபெற்று சரியாக 11 மணி அளவில் அம்மையாருக்கு மங்கள நான் ஏற்பட்ட திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. அப்போது பக்தர்கள் தங்கள் தலையிலேயே அச்சதையை போட்டு காரைக்கால் அம்மையாரை வழிபட்டனர். இதில் காரைக்கால் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மையாரின் அருள் பெற்றனர். இந்த திருக்கல்யாணத்தை கண்டால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கூடிய விரைவில் நடைபெறும் என்பது ஐதீகம். திருக்கல்யாணத்தையொட்டி 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மாங்கனி எரித்தல் நாளை காலை நடைபெற உள்ளது. பக்தர்கள் மாங்கனிகளை வீசி எறிவதும் ஒரு சாரர் அதனை தாவி பிடிப்பதும் இந்தியாவில் வேறெங்கும் காண முடியாத அற்புத நிகழ்ச்சியாகும். புதுச்சேரி அரசு மீன்வள மற்றும் மீனவர் நலத்துறை மூலம் வழங்கப்படும் தடைக்கால நிவாரணத் தொகையை 18,779 மீனவ குடும்பங்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னிலையில் வழங்கி துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு மீன்வள மற்றும் மீன்வள நலத்துறையின் மூலம் ஆண்டுதோறும் குடும்பம் ஒன்றுக்கு ரூபாய் 6,500 வீதம் வழங்கப்பட்டு வரும் மீன்பிடி தடைக்கால நிவாரணமானது நடப்பு ஆண்டிற்கு முதற்கட்டமாக 18,779 மீனவ குடும்பங்களுக்கு ரூபாய் 12,20,63,500 ஒதுக்கீடு செய்து அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகையினை மீனவ குடும்பங்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சியினை மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி இன்று துவக்கி வைத்தார். மேற்படி தொகையானது புதுவை பகுதியைச் சேர்ந்த 9,725 குடும்பங்களுக்கும், காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த 3,682 குடும்பங்களுக்கும், மாஹே பகுதியைச் சேர்ந்த 523 குடும்பங்களுக்கும் மற்றும் ஏனாம் பகுதியைச் சேர்ந்த 4,849 குடும்பங்களுக்கும் இன்று முதல் அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது. இந்நிகழ்ச்சியில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, லட்சுமிகாந்தன், மீன்வளத்துறை செயலர் நெடுஞ்செழியன், மீன்வளத்துறை இயக்குனர் முகமது இஸ்மாயில் மற்றும் இணை இயக்குனர் தெய்வ சிகாமணி ஆகியோர் கலந்து கொண்டனர். விஷ சாராய உயிரிழப்பிற்கு பொறுப்பேற்று தமிழக முதல்வர் பதவி விலக வேண்டும், இல்லை என்றால் 356வது பிரிவை பயன்படுத்தி மத்திய அரசு தமிழக அரசை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என புதுச்சேரி மாநில அதிமுக வலியுறுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சியில் கள்ளசாராயம் கொடுத்து உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் 19 பேர் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வந்தனர். இதில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் மீதமுள்ள 16 பேருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் நேரில் சென்று பார்வையிட்டு உறவினர்களுக்கு ஆறுதல் கூறினார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அன்பழகன், கடந்த ஆண்டு இதே மாதம் மரக்காணத்தில் கள்ளச்சாராயம் அருந்தி 14 பேர் உயிரிழந்தனர். அதற்கு திமுகவினர் கடத்தி சென்ற கள்ளச்சாராயம் தான் காரணம் என்றார். அதே சம்பவம் தற்போது கள்ளக்குறிச்சியில் நடைபெற்றுள்ளது. இந்த உயிரிழப்பிற்கெல்லாம் பொறுப்பேற்று முதலமைச்சர் ஸ்டாலின் உடனடியாக பதவி விலக வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் 356வது பிரிவை பயன்படுத்தி மத்திய அரசு தமிழக அரசை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், அதிகாரிகள் இடமாற்றம் என்பது கண் துடைப்பிற்கான வேலை என்று குற்றம் சாட்டிய அன்பழகன், புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் இறந்தவர்களை ஜிப்மர் மருத்துவமனை நிர்வாகம்தான் உடற்கூராய்வு செய்ய வேண்டும். ஆனால்
தமிழக போலீசார் உடலை கைப்பற்றி சென்றுள்ளனர். இது சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக அமைந்துள்ளது என்று குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் கட்சியின் மாநில செயற்குழு கூட்டம் தனியார் திருமண நிலையத்தில் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சியின் மாநில செயற்குழு கூட்டம் வள்ளலார் சாலை பகுதியில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. இதில் பாராளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சி மாநில தலைவருமான வைத்திலிங்கம் தலைமை தாங்கினார். இக்கூட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனந்தராமன், கார்த்திகேயன், விஜயவேணி மற்றும் காங்கிரஸ் கட்சி மாநில நிர்வாகிகள், பல்வேறு பிரிவைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மேலும் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி அமோக வெற்றி பெற்றதற்கு நிர்வாகிகள் மற்றும் கட்சி தொண்டர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும், மேலும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் 30 தொகுதிகளிலும் காங்கிரஸ் கூட்டணி அமோக வெற்றி பெற உழைக்க வேண்டும் உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளனை உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி நேரில் சந்தித்து கோரிக்கை வைத்து ஆலோசனை நடத்தினார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பொதுப்பணித்துறை மூலம் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து இன்று பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் ஆலோசனை நடைபெற்றது. இதில் உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி கோரிக்கைகளை முன்வைத்து பேசும் பொழுது, சுனாமியால் இறந்தவர்களுக்கு நினைவு சின்னம் உருவாக்க வேண்டும் என்று பல கட்ட முயற்சிகள் எடுக்கப்பட்ட நிலையில் முதலமைச்சர் எனது கோரிக்கையினை ஏற்று சுனாமி நினைவு சின்னம் அமைத்திட உறுதியளித்தார். அதன் அடிப்படையில் பட்ஜெட்டில் 40 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டது. இடம் தேர்வு செய்வதில் தாமதம் ஏற்பட்ட நிலையில் இடமும் தேர்வாகி இன்னும் நினைவு சின்னம் அமைப்பதில் தாமதம் ஏற்படுவதை சுட்டிக்காட்டினார். அதன் அடிப்படையில் வம்பாக்கீரபாளையம் பகுதியைச் சேர்ந்த மீனவ மக்கள் டிசம்பர் மாதத்தில் கடலோரத்தில் மண்பொம்மை செய்து பால் ஊற்றி சடங்குகள் செய்கின்றனர். அவர்களுக்கு சுனாமி நினைவு சின்னம் பாண்டி மெரினா கடற்கரை சாலையில் இந்த ஆண்டு சுனாமி நினைவு தினம் வருவதற்குள் அமைத்துக் கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டார். டாக்டர் அம்பேத்கர் சாலை, கோலாஸ் நகர் அருகில் உள்ள உப்பனாறு வாய்க்கால் பாலம் விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்றும், ஆம்பூர் சாலை பள்ளிவாசல் எதிரே மழை தண்ணீர் தேங்கி நிற்காமல் சாலை அமைக்க வேண்டும் என்றும், ஆட்டுப்பட்டி உப்பனாறு வாய்க்கால் பணியின் தாமதம் குறித்தும், மேலும் அம்பேத்கர் சிலையில் இருந்து பாண்டி மெரினா கடற்கரை வரை உப்பனாறு வழி சாலை அமைத்து வம்பாக்கீரபாளையம், திப்ராயப்பட்டி மக்களுக்கு சுற்றுலா பயணிகள் மூலம் ஏற்படும் போக்குவரத்து நெரிசல் வராத நிலையில் மக்களுக்கு சாலைகள் அமைத்தல், வானரப்பேட்டை, அலேன் வீதி, நேரு வீதி, கஸ்தூரிபாய் வீதி, ராஜராஜன் வீதி ஆகிய பகுதிகளில் சாலைகள் குண்டும் குழியுமாக பாதிப்புக்குள்ளாகி உள்ளதை சீரமைத்து கொடுத்தல், மேலும் அரும்பார்த்தபுரம் பாலம் விரைந்து முடித்தல், வானரப்பேட்டை ரயில் நிலையம் கேட் அருகில் ஒட்டியுள்ள எல்லையம்மன் கோவில் தோப்பு முதல் காளியம்மன் கோவில் தோப்பு வரை புதிதாக பாலம் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். புதுவை ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழாவில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளுக்கு ஓய்வு பெற்ற நீதிபதி செந்தில்குமார் சான்றிதழ் வழங்கினார். விழாவிற்கு சங்கத்தின் தலைவர் சி.டி. ரமேஷ் தலைமை தாங்கினார். தலைமை நீதிபதி சந்திரசேகர் சிறப்புரையாற்றினார். மூத்த வழக்கறிஞர்கள் மோகன்தாஸ், பெருமாள், சுப்பிரமணியன், ராமன், ரங்கநாதன், அரசு வழக்கறிஞர் ஸ்ரீதர் ஆகியோர் கலந்து கொண்டனர். சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பத், அசோக் பாபு ஆகியோர் வாழ்த்து கூறினர். சங்கத்தின் செயலாளர் நாராயணகுமார் வரவேற்றார். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளுக்கு ஓய்வு பெற்ற நீதிபதி செந்தில்குமார் சான்றிதழ் வழங்கினார். தேர்தலுக்கு முக்கிய பணியாற்றிய உதயபாஸ்கருக்கு சால்வை அளித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தமிழக அளவில் வழக்கறிஞரிடையே நடைபெற்ற பேட்மிண்டன் போட்டியில் வெற்றி பெற்ற வழக்கறிஞர் ஸ்ரீவர்சன், வழக்கறிஞர் பிரசாத் கௌரவிக்கப்பட்டனர். ராஜபிரகாஷ் பொருளாளர், இந்துமதி, புவனேஸ்வரி, துணைத் தலைவர் இளங்கோவன், மதன், கார்த்திகேயன், ராஜேஷ் ஆகியோர் இணைச் செயலராகவும், செயற்குழு உறுப்பினர்களாக ரமீலா, தமிழ்ச்செல்வி, புவனேஸ்வரி, ஆனந்தன், ராஜசெல்வம், கண்ணதாசன், இளவரசன், பஷீர் அகமது, மணிகண்டன், பிரேம்குமார் ஆகியோர் சான்றிதழ் பெற்றுக் கொண்டனர். இறுதியாக சங்கத்தின் துணைத் தலைவர் இந்துமதி புவனேஸ்வரி நன்றி கூறினார். கதிர்காமம் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பாக ராகுல் காந்தி பிறந்த நாளையொட்டி அரசு மருத்துவமனை வாயில் முன்பு அன்னதானம் வழங்கப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தியின் பிறந்த நாளையொட்டி காங்கிரஸ் கட்சி சார்பாக புதுவை மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக கதிர்காமம் தொகுதியில் வட்டார காங்கிரஸ் தலைவர் பாபு மற்றும் மாநில நிர்வாகி செல்வநாதன் மற்றும் மாநில பொதுச் செயலாளர் சிவசண்முகம் ஆகியோர் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் ஆகியோர் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். லயன்ஸ் கிளப் ஆஃப் புதுச்சேரி கவி பாரதியார் மற்றும் லயன்ஸ் கிரியேட்டர் சங்கம் சார்பில் ராஜீவ்காந்தி மருத்துவமனை அருகே அன்னதானம் வழங்கப்பட்டது. லயன்ஸ் கிளப் ஆஃப் புதுச்சேரி கவி பாரதியார் மற்றும் லயன் கிரியேட்டர் சங்கம் சார்பில்
ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மகப்பேறு மருத்துவமனையில் உள்ள நோயாளிகளின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் என சுமார் 500க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி மருத்துவமனை வாயிலில் நடைபெற்றது. சங்க தலைவர் லயன் தண்டபாணி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் லயன் சோமசுந்தரம் மற்றும் முன்னாள் கவுன்சிலர் கீதா சோமசுந்தரம், லயன் வடிவேல் உட்பட ஏராளமான கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். அதனைத் தொடர்ந்து நோயாளிகளின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு தினமும் அன்னதானம் வழங்குவதற்கு ஏதுவாக இரும்பினால் ஆன அன்னதானம் வழங்கும் மேஜையை அனைவரும் பயன்படுத்தும் வகையில் இலவசமாக செய்து அமைத்தனர். இதில் திரளான லயன்ஸ் கிளப் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இளம் தலைவர் ராகுல் காந்தி பிறந்த நாளை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு புதுச்சேரி முத்தியால்பேட்டை காங்கிரஸ் கமிட்டி சார்பில் பரிசுகளும் விருதுகளும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. முத்தியால்பேட்டை காங்கிரஸ் கமிட்டி சார்பில் இளைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு போட்டிகளையும் நடத்தி பரிசுகள் வழங்கி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக இளைஞர்களின் எழுச்சி நாயகன் இளம் தலைவர் ராகுல் காந்தி பிறந்த நாளை முன்னிட்டு ஈரம் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் முத்தியால்பேட்டை விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் விதமாக மாபெரும் கிரிக்கெட் போட்டி கடந்த 16ஆம் தேதி கோட்டக்குப்பம் ரவுண்டானா அருகே உள்ள ஸ்போர்ட்ஸ் ஸ்டுடியோ மைதானத்தில் நடைபெற்றது. இந்த போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசளிப்பு விழா முத்தியால்பேட்டை பாலமோகன் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு காங்கிரஸ் கமிட்டி முத்தியால்பேட்டை பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன் தலைமை தாங்க சிறப்பு விருந்தினர்களாக காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் AVS சுப்பிரமணியம், மாநில துணைத் தலைவர் PK தேவதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர். இதில் வெற்றி பெற்ற கிரிக்கெட் அணிகளுக்கு முதல் பரிசு 50,000 ரூபாயும், இரண்டாம் பரிசு 30,000 ரூபாயும், 3 மற்றும் 4வது பரிசு 10,000 ரூபாய் மற்றும் கோப்பைகளும் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கிரிக்கெட் போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து வீரர்களுக்கும் சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முத்தியால்பேட்டை காங்கிரஸ் கமிட்டி பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் திரளாக கலந்து கொண்டனர். அகில பாரதிய வித்யார்த்தி மாணவர் அமைப்பினர் சார்பில் ரெஸ்டோ பார்களை மூடக்கோரி அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி ஆன்மீக பூமி மற்றும் உலக பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலமாக திகழ்ந்து வருகிறது. ஆனால் இன்று ஆன்மீக பூமி என்ற நிலை மாறி புதுச்சேரி போதை பூமி என்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இதற்கு முக்கிய காரணம் சில ஆண்டுகளாக அதிகரித்து வரும் ரெஸ்டோ பார்கள். இந்த ரெஸ்டோ பார்களின் மூலம் புதுவையில் ஆண்கள் மற்றும் பெண்கள் சுற்றுலா என்கின்ற பெயரில் போதைக்கு அடிமையாகி வருகின்றனர். இந்த ரெஸ்டோ பார்கள் நகரப்புறங்களில் மட்டுமல்லாமல் கிராமப்புறங்களிலும் இயங்கி வருவதால் கலாச்சார சீர்கேடு ஏற்படுகிறது. பெரும்பாலான ரெஸ்டோ பார்கள் குடியிருப்பு மற்றும் பள்ளி கல்லூரிகளுக்கு அருகாமையில் இயங்கி வருவதால் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் மதுவுக்கு அடிமையாகி அவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி இருக்கிறது. இத்தகைய பார்களால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை புதுச்சேரியில் ஏற்பட்டுள்ளது. எனவே புதுச்சேரி அரசு மக்களின் நலத்தில் கருத்தில் கொண்டு அனைத்து ரெஸ்டோ பார்களையும் மூட வலியுறுத்தி அகில பாரதிய வித்யார்த்தி மாணவர் அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை மாநில இணை செயலாளர் பன்னீர்செல்வம் வழிநடத்தினார். முத்து கோல்டோஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6,640 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 94 ரூபாய் 10 காசுகள். தமிழக அரசு போலீசாரை முடுக்கிவிட்டு கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். கவர்னர் CB ராதாகிருஷ்ணன் பேட்டி. கள்ளக்குறிச்சி விசசாராய விவகாரத்தில் ஜிப்மரில் அனுமதிக்கப்பட்ட 19 பேரில் 3 உயிரிழப்பு. நீட் தேர்வுக்கு விலக்கு அளிக்க கோரும் தீர்மானத்தை இந்திய குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வலியுறுத்தல். விஷசாராய உயிரிழப்பிற்கு பொறுப்பேற்று தமிழக முதல்வர் பதவி விலக வேண்டும். அதிமுக செயலாளர் அன்பழகன் பேட்டி. 30 தொகுதிகளிலும் காங்கிரஸ் கூட்டணி அமோக வெற்றி பெற உழைக்க வேண்டும். காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம்.